ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தோழி மோனா. இது உங்களுடைய சேனல். இந்த சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு வந்துட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த குடும்பத்தின் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் நிறைய லைக்ஸ், நிறைய ஷேர்ஸ், நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. இருந்தாலும் ஒரு விரிசல் வந்தது. கொஞ்சம் இந்த வீடியோஸ் போட முடியாத சுச்சுவேஷன். அது ஏன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த சிங்கப்பூரில் வீடுன்றது 2 வருஷம் நம்ம ஒத்திக்கி இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது அந்த 2 வருஷத்தோட கணக்கு முடிஞ்சு நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடு ஷிஃப்ட் பண்ணுற சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷனை நாங்கள் எப்படி மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்த உடனே இப்போ எடுத்தோம் கவுத்தோம் அந்த மாதிரி வீடு நம்ம பார்க்க முடியாது. ஒரு 2 வருஷமாவது குறைஞ்சது அந்த வீட்டில் இருக்கிற மாதிரியான வீடு நம்ம பார்த்து நம்ம குடி போகணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பார்த்து நம்ம பண்ணணும். ஃபர்னிச்சர்ஸ்லாம் இங்கே மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க நிறைய வீடுகளில். அந்த வீட்டிலேயே நிறைய இருக்கும். நம்ம எவ்வளோ நம்ம ரூமை பார்த்தோம்னா நம்ம ரூமுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெட்டு, ஒரு காட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். சப்போஸ் நம்ம விலை கூட பட்ஜெட்டில் நம்ம வாடகைக்கு போகிறோமோ என்னவோ அதை பொறுத்த அளவுக்கு நம்ம வீடு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான். அதுலேயும் திங்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே அட்வான்ஸு வாடகையில் பிடிச்சிக்கிற மாதிரி ஒவ்வொரு வீடும் இருக்கும். இதே மாதிரி தான் நாங்களும் 2 மாதமாக வீடு பார்க்க முடியல. 2 மாதமாக வீடு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு 4-5 மாதம் தொடர்ந்து அப்படியே ரொம்ப ஹெவியாக சர்ச் பண்ணி அதை ஒரு வழியாக ஒரு வீட்டை கண்டுபிடிச்சி இப்படியோ ஷிஃப்ட் ஆயாச்சு. ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமும் எனக்கு சரியாக வீடியோ போட முடியலையே அப்படின்ற ஒரு கவலை தான். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசை தளர விடாமல் இப்போயாவது ஒரு வீடியோ நான் போடணும். ஏன்னா 1.5 மாதம் ஆச்சு. இப்போயாவது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஸ்டார்டிங் அப்படின்னு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. இப்போ வண்டியெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் தனியாக ஓட்டாமல் வச்சுட்டு அப்புறமா எடுத்து ஓட்டும் போது வண்டியில் எவ்வளோ ஃபால்ட் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது. இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதா ரொம்பவே நான் சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா ரீஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த கரியரை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணும்னு நினச்சிருந்தோமோ அதை விட பல மடங்கு நான் கொண்டு போகணும்னு நினச்சி தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசி ஒரு வழியாக சமாதானமாகி நான் என்னையே திருப்பி ரீபில்ட் பண்ணிட்டு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு தடவை சமையல் பண்ணும் போதும் நான் சரியாக கான்சன்ட்ரேஷனோடு சமைக்க முடியலை. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முழுசாக நல்லா எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு நம்ம வீடியோவாக மேக் பண்ணி போடலாம் அப்படின்ற ஒரு இதில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இப்போ வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ஸ் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்லை வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஓரளவு எடிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி,
எதாக இருந்தாலும் நம்ம வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து நான் வந்து இப்படி தான் பேசணும், இப்படி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோட நான் வந்து வீடியோ மேக் பண்ணி இப்போ வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுடைய குறைகள் எதுவோ அதை வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு அடையாளம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா குக்கிங்கை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து ஒரு ஆர்ட்னு சொல்லுவாங்கள்ல. குக்கிங் வந்து சின்னதாக இருந்தாலும் ரசமாக இருந்தாலும் ரசம்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ரசத்தில் அவ்வளோ வந்து நம்ம செய்யலாம். ஏன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. கொத்தமல்லி ரசம், புதினா ரசம், அப்புறம் வந்து வெறும் தக்காளி ரசம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதே மாதிரி தான் பிரியாணி, அப்புறம் வந்து சிக்கன் வறுவல், சிக்கன் குழம்பு, சிக்கன் தந்தூரி, அது இது நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொன்றா பிரித்து மேயணும்னா ரொம்ப வந்து கஷ்டமான விஷயந்தான். அது வந்து ஒரு செஃப்னால தான் வந்து அக்கா வந்து சொல்ல முடியும். நம்ம வந்து நார்மலாக வந்து சமைக்கிறவங்க இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற எஃபோர்ட், சப்போர்ட் எல்லாமே வந்து எனக்கு நிறையா வந்து வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த சமையலை பொறுத்த அளவுக்கு எனக்கு ஆரம்பத்தில் வீடியோ போடும்போது கொஞ்சம் திக்கி திணறி இப்படி தான் இருந்தது. இப்போ ஓரளவு நானாக வந்து 3 வேளையை சமைக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு பவர் வந்த மாதிரி இருந்தது. ஏன்னா முக்கால்வாசி எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக புக் படித்து சர்ச் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஓரளவு பண்ணியாச்சு. அதை வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் வந்து இடைவெளி வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ எடுத்து இப்போ வந்து போடுறேன். இந்த வீடியோவை எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு குக்கிங் வீடியோலையும் ஒவ்வொரு வந்து தகவல் நான் சொல்லலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக பார்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் நான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் தான் கேதர் பண்ணி நான் தர முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து சிங்கப்பூரில் வீடியோ போட்டுட்ருக்காங்க. நிறைய தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் தர தகவல் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் அந்த மாதிரி தகவல் வந்து சிலர் வந்து கொடுக்காம இருந்திருக்கலாம். அதுக்காகவே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து மேக் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவு மறுபடியும் எனக்கு திருப்பி எனக்கு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, என்னோடய கெரியரை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஒவ்வொரு சமையல்லையும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா தக்காளி வெங்காயம் கட் பண்ணுறதே தினசாக கட் பண்ணுவாங்க செஃப்ஸ் எல்லாருமே, பார்த்துருக்கீங்களா? அந்த ஒவ்வொரு ஏன்னா நீள் வாக்கில் கட் பண்ணணும், குட்டியாக கட் பண்ணணும். ஆனியன் வந்து கட் பண்ணுறதுலேயே வித்தியாசமாக கட் பண்ணுவாங்க செஃப்ஸு. ஏன்னா வந்து அந்த டோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு விதமாக கட் பண்ணுவாங்க, ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு விதமாக கட் பண்ணுவாங்க, குழம்புக்கு ஒரு விதம், பிரியாணிக்கு ஒரு விதம், அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விதமாக கட் பண்ணி இதுலேயே வந்து ஒவ்வொரு வீடியோ நான் வந்து போடலான்னு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டோடு பார்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் நான் வந்து சரி எந்த அளவுக்கு சரி இந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் நான் வந்து மேக் பண்ணலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, எந்த அளவு குக்கிங்லாம் வந்து கரெக்டாக இருக்குது, இன்க்ரீடியன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா, பக்காவாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
எல்லாருமே ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? குக் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் இப்ப சாதாரணமா டீ போடுறதுல இருந்து பிரியாணி பெரிய விஷயம். அது பண்ற வரைக்கும் முக்கியமான ஒண்ணு வேணும். அது ரொம்ப முக்கியம். அது என்னன்னா பொறுமை தான். ஏன்னா நான் வந்து நிறைய கத்துக்கிட்டேன். ஏன்னா டீ போடுறதுலயே வந்து அவ்வளோ விஷயம் இருக்கு. ஏன்னா அந்த பாலை வந்து நல்லா காய வைக்கணும், நல்லா காய்ச்சணும், அது பபுள் வரணும், நல்லா பொங்கணும். அப்பதான் வந்து பால் நல்லா காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பால் நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் வந்து இப்ப அதுல கொஞ்சம் சர்க்கரை போடுறோம், டீ தூள் போடுறோம். அந்த டீ தூள் வந்து நல்லா காயணும். அதுக்கப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சில பேர் இறக்கும் போது ஜீனி போடுவாங்க. சில பேர் வந்து அடுப்பில் இருக்கும் போதே வந்து ஜீனி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் நானும் செய்வேன். இப்படி தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் இந்த பால் காய்ச்சலில் பொறுமை இருந்தால் தான் அடுத்தடுத்து நம்ம வந்து எல்லா வேலையும் செய்யும் போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதே மாதிரி தான் எனக்கும் நடந்தது. ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொறுமைன்றதே எனக்கு கிடைச்சது. அதனால தான் சரி நம்ம பொறுமையாவே நம்ம க்ரோ ஆகலாம். நம்மளுக்கு வந்து எதுவும் வந்து ஆகாது. நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம வந்து நம்மளோட சக்சஸை யாருமே தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒரு மோட்டிவேஷனோட நான் வந்து இருக்கேன். இந்த மோட்டிவேஷனோடையே ஒரு இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்றதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா டீ போடுறதுல வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் டீயும் வந்து ஒவ்வொரு விஷயம் நமக்கு வந்து கொடுக்குது. ஏன்னா அந்த சமையல் அறைய எந்த அளவு சுத்தம் பண்றோம் அது ஒரு வித்தை. ஏன்னா சமையல் ராணி ஆகுறது நம்ம தான். சமையல் தெரியாம மக்கா இருக்கிறதும் நம்ம தான். ஏன்னா ஒரு சில நாள் நம்ம சமைக்கும் போது அந்த சமையல் வந்து நம்ம வந்து நேசிக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு நிறைய பேர் சொன்னது. ஏன்னா ஒவ்வொரு தடவை சமையல் பண்ணும்போது லக்ஷ்மி வந்து குடி வருவாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. அரிசி சிந்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பால் இது கெட்டு போகக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய வந்து சொல்லுவாங்க. நானும் நிறைய பார்த்து பார்த்து சமைப்பேன். இப்பதான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்தது. ஏன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும்போது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஆஃப் சக்சஸ். இந்த பழமொழி தான் என்னுடைய லைஃப்ல இப்போ. ஏன்னா ஒவ்வொரு வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது எதுவுமே தெரியாது. எனக்கு தெரியாம ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் போட்டுட்டு இருந்தேன். ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா இப்ப கையை காலை சுட்டுட்டு ஏதோ சமைக்க கத்துக்கிட்டு நல்லா வந்து இப்ப திடீர்னு பிரியாணி பண்ணணும்னு ஐடியா பண்ணிட்டு நானே பண்ணிடுவேன். திடீர்னு பொங்கல் செய்யணும், திடீர்னு வந்து ஒரு லஞ்சு அதாவது பொரியல் சாதம் அந்த மாதிரி வெஜிடேரியன் லஞ்ச் மெனு கொடுத்தா கூட நான் செய்யறதுக்கு என்னால் முடியும். அது மட்டும் இல்லாமல் மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி இந்த மாதிரி என்னென்ன வெரைட்டி இருக்கோ அதெல்லாம் செய்கிற அளவுக்கு எனக்கு கடவுள் வந்து ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காரு. என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணதுனால தான் என்னால் இவ்வளோ முடியுது. இதே மாதிரி நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே ஆதரவு வந்து நெக்ஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து நன்றியாக இருக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து சப்போர்ட் இல்லாமல் யாராலையும் எந்திரிச்சு நிற்க முடியாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவை நம்ம வந்து கீழே விழுகும் போதும் தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லாட்டினாலும் நம்ம எந்திரிச்சு நிற்கும் போது கேலி செஞ்சு நம்மளை தள்ளி விடாம இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப மேல். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்து நம்மளை
ஒரு மாதிரி ஏளனமா பேசினாலும் நம்ம சொந்தக்காரங்களே பேசுவாங்க, ஐயோ இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஏளனமா பேசுறவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இருந்தாலும் அவங்களுக்கும் மத்தியில என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்காருன்னா அது வந்து எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் அப்படிதான் சொல்லுவேன். என் பொண்ணும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். என் பொண்ணு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க இப்படி பேசுங்கம்மா, அப்ப வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து அவ பாக்குறதுனால இந்த வீடியோஸ்லாம் எனக்கு வந்து காமிப்பா. அம்மா இந்த ஆண்டி எப்படி பண்றாங்க பாருங்க, இதே மாதிரி நீங்களும் பேசுங்க அப்படின்னு அவ வந்து ஒவ்வொரு மோட்டிவேஷனும் கொடுக்கும்போது எனக்குள்ள வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாம இருந்தவன் ஏதோ என் பொண்ணு என் ஹஸ்பண்ட் கொடுக்குற சப்போர்ட்னால நான் இந்த அளவுக்கு வந்து பேசுறேன்னா இது வந்து ரொம்ப வந்து கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும். என் ஹஸ்பண்டுக்கும் என் பொண்ணுக்கும் ரொம்ப வந்து நான் நன்றியா இருக்கணும். அதே மாதிரி சப்போர்ட்டு நீங்களும் தருவீங்கன்னு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். என்கிட்ட இருந்து நீங்க இந்த எனக்கு நீங்க காசு பணம் எதுவும் கொடுக்க வேணும், எனக்கு நீங்க உங்களுடைய சப்போர்ட் கொடுத்தாலே போதும். ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட்டும் நீங்க வந்து வேல்யூபிள் கமெண்டா நீங்க கொடுக்கும்போது இந்த வந்து க்ரோவை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணும்போது, லைக் பண்ணும்போது, ஷேர் பண்ணும்போது வீடியோ ஒவ்வொருத்தருக்கும் மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கும்போது தான், ஏன்னா இந்த வீடியோ எல்லாருக்கான படம் அப்பதான் நம்ம வந்து சரி ஓரளவு நம்ம வந்து நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி எப்படியாவது இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்குற மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக தரலான்னு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you guys நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.